1000 ஆண்டுகள் கடந்தாலும் சோழர்களின் பெருமை இன்னும் உயிரோடு இருக்கிறது. கல் பேசும் கோவில்கள், கடலை கடந்த பேரரசு, உலகையே வியக்க வைத்த தமிழர்கள். இது வெறும் வரலாறு இல்லை, தமிழரின் பெருமையின் பயணம். சோழர்களின் வரலாற்றை அறிய நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக இருந்தது சங்க கால தமிழ் இலக்கியங்கள், 8 தொகை, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த நூல்கள் ஆரம்ப கால சோழர்களின் வாழ்க்கையை, அவர்களின் போர்களை, பேரரசின் பெருமையை இன்று வரை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமில்லை, ரோம், கிரேக்கம் போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்த பயணிகளும் சோழர்களின் கடல் வணிகத்தை பற்றி எழுதியுள்ளனர். பிளினி, டாலமி, பெரிப்ளூஸ் அவர்களின் குறிப்புகள் மூலம் உலகத்தோடு வணிகம் செய்த தமிழர்களின் சக்தியை நாம் இன்றறிகிறோம். ஆனால் சங்க காலத்திற்கும் பிற்கால சோழர்களுக்கும் நடுவில் சுமார் 500 ஆண்டுகள் வரலாறு மங்கலாகிறது. அந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள பல்லவர்கள், பாண்டியர்கள் மற்றும் பிற அரசர்களின் கல்வெட்டுகள் நமக்கு உதவுகின்றன. தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம், இந்த இலக்கியங்களே சோழர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றன. சோழர்களின் வரலாறு வெறும் அரசர்களின் கதைகள் அல்ல, அது தமிழரின் நாகரிகத்தின் அடையாளம். கோவில்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், சிற்பங்கள், இவை அனைத்தும் சோழர்களின் வாழ்க்கையை இன்றும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. சோழர்களின் காலத்தில் தமிழ் மொழி, கலை, கல்வி, வணிகம் எல்லாமே உச்சத்தை தொட்டிருந்தன. கடல் கடந்து சென்ற தமிழர்கள் உலக நாடுகளோடு வணிகம் செய்தனர். அவர்களின் கப்பல்கள் வெறும் கடலை மட்டும் கடந்ததில்லை, தமிழரின் பெருமையையும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றது. சோழர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கலைக்கு உயிர் கொடுத்தவர்கள். கல் கூட பேசும் அளவுக்கு வரலாற்றை செதுக்கியவர்கள். சாசனங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், இவை அனைத்தும் ஒரு பேரரசின் சாட்சிகள். அவர்களின் ஆட்சி, போர் வெற்றிகள், மக்களின் வாழ்க்கை, தமிழ் வளர்ச்சி எல்லாமே கல்லில் செதுக்கப்பட்டு இன்று வரை உயிரோடு நிற்கிறது. பல வரலாற்று அறிஞர்கள் சோழர்களின் உண்மை வரலாற்றை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்தனர். பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை, அரசியல், கடல் வணிகம், கலாச்சாரம் எல்லாமே இந்த ஆய்வுகள் மூலம் மீண்டும் உயிர் பெற்றன. இது ஒரு பேரரசின் வரலாறு மட்டுமல்ல, தமிழரின் அடையாளம். காலம் கடந்தாலும் சோழர்களின் பெருமை அழியாது. சோழ வரலாறு பாகம் 1.